இன்னைக்கு வாஸ்து அப்படிங்கிற விஷயத்த பணத்தோட தொடர்புபடுத்தி தான் பேச போகிறோம். இப்போ வீடை வந்து சரியாக கட்டிட்டா அந்த வீட்டில் பணவரவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும்னா நிச்சயமாக அந்த வீட்டில் பணவரவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதுக்கு அந்த இடத்துல எப்படி இருக்கணும்? பை கண்டிஷனல் வந்து நம்ம காம்பவுண்டருக்கு வெளிப்பகுதியில் வடக்கு மையத்திலிருந்து கிழக்கு மையத்துக்குள்ள பள்ளம் போன்ற விஷயத்தை ரெடி பண்ணும்போது அந்த வீட்டில் பணவரவு அந்த மணி ஃப்ளோ அப்படிங்கிறது ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும். அது அந்த வடிவம் வந்து செப்டி டேங்க் பள்ளமாகவும் இருக்கலாம், கீழே தண்ணி தொட்டியாக இருக்கலாம், கிணறு போன்ற விஷயமாக இருக்கலாம், போர் போன்ற விஷயமா இருக்கலாம். அந்த மாதிரியான பள்ளத்தை அந்த இடத்துல உருவாக்கும் போது சூப்பராக இருக்கும். அதே விஷயம் தான் நம்ம காம்பவுண்டருக்கும் வீட்டுக்கு இடைப்பட்ட பகுதி நம்ம சைட்டுக்குள்ள வடக்கு மையத்திலிருந்து கிழக்கு மையத்துக்குள்ள பள்ளத்தை ரெடி பண்ணும்போது நல்ல பலனை பெற முடியும். இதை ரிசீவ் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா நம்ம காம்பவுண்ட் வால்லையாக இருக்கட்டும், நம்ம பில்டிங்குள்ள வடக்கும் கிழக்கும் சேரக்கூடிய அந்த கார்னர் வந்து பெர்ஃபெக்டாக 90 இருக்கணும் அல்லது 90 மைனஸ் இருக்கணும். வடகிழக்கு இழுத்த மாதிரியான அமைப்பாக இருக்கும்போது அந்த இடத்துல சிறந்த பலனை பெற முடியும். அந்த வீட்டில் பண வரவு அப்படிங்கிற ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும். இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நடைமுறை வாழ்க்கையில் அந்த உண்மை உங்களுக்கு தெரிய வரும்.